என் வாஞ்சையெல்லாம் நின் திரு பாதத்தில் சமர்ப்பணம். ஆலயமணி ஓசை செய்யும் அற்புதம். கரைக்கு வந்தால் துள்ளும் அந்த கயலினமும் சொல்லும், உன் அருளிலா மாந்தருக்கும் அதே நிலை என்றும். தீர்த்தம் தொட்டால் போதும் உன் தெய்வீகம் அரங்கேறும். ஆலயத்தின் வாசல் என்னை அன்போடு தேற்றும். துயில் கலைந்து மானிடா நீ, துக்கங்கள் களைக்கவா நீ. துயில் கலைந்து மானிடா நீ, துக்கங்கள் களைக்கவா நீ. ஆலயமணி ஓசை செய்யும் அற்புதம். என் ஆர்வம் எல்லாம் இறைவாகும் இலப்பணம். அண்டி வந்தோம் தஞ்சமென நின் பதம். என் வாஞ்சையெல்லாம் நின் திரு பாதத்தில் சமர்ப்பணம். ஆலயமணி ஓசை செய்யும் அற்புதம். கருணை ஒன்றே போதும், உன் கடைக்கண் பார்வை போதும். பாவியங்கள் வேண்டுதல்கள் என்றும் நிறைவேற. இறைவன் புகழ் பாட நாம் எல்லோருமே கூட. ஆலயத்தின் மணி ஒலியின் சங்கீதமாக. துயில் கலைந்து மானிடா நீ, துக்கங்கள் களைக்கவா நீ. துயில் கலைந்து மானிடா நீ, துக்கங்கள் களைக்கவா நீ. ஆலயமணி திருநாள் கொண்டாடும் மாணவிகள் எஸ் காவ்யா 7A, எஸ் தனுஸ்ரீ 7A, ஆர் அன்ஷிகா 60. Let us wish and brethren. அருள் சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக வருக வருக என பாசத்துடன் வரவேற்கின்றோம். தந்தை அவர்களே, உங்களையும் என் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரிகள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக திருப்பள்ளியில் இணைந்து ஜெபிக்க எம் அன்பு குழந்தைகளை உங்களையும் அழைக்கின்றேன். வானதூதர்கள் புடை சூழ்ந்து வர ஆசிரியர் திருமதி சின்னராணி அவர்களும் திருமதி பெபரோனி ஆசிரியர் அவர்களும் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். திருப்பாடல்கள் 34, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை.
நிறைவாழ்வு வழங்கிய வல்லலே இறைவா, புனிதமும் இனிமையும் மிகுந்த இறை இயேசுவின் ஆழ்ந்த திட்டத்தின்படி இப்பள்ளியில் பணி அமர்த்தப்பட்டு தங்களின் நீண்ட பணிக்காலங்களில் கண்ணின் இமை போல பாதுகாத்து வழிநடத்தி இறை ஆசி பெற்றுத்தர உள்ள நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்திரு ஜோசப் டேவிட் அவர்கள், அருட்திரு பிரான்சிஸ் அவர்கள் ஆகியோரை அன்புடன் வரவேற்கிறோம். அருள் வாழ்வு அடைய இறை அருளும் ஆசீரும் பெற்றிட இத்தெய்வீக நன்றி பலியில் இணைந்து ஜெபித்திட நம் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியை, அருட் சகோதரிகள், நமது தாளாளர் பெறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது என்பதற்கான சாட்சி தான் ஒவ்வொரு திருப்படையும். ஆண்டவர் இயேசு இந்த பலிபீடத்திலே தன்னை பலியாக கொடுத்து நாம் வாழ்வு பெற எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து பாட்டு புனித தெரேசாவை அவருடைய விண்ணக படிப்பினையின் உலகோ நாங்கள் என்றும் வளம் பெற்று திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் உரோமைக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 21 முதல் 30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரை நமக்கு ஏற்புடையராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை நமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவருமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாக அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். ரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதியுள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார்.
இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்படுகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இவா உமக்கு நன்றி. சோர்ந்து போன நேரமெல்லாம்
வாசகம். அக்காலத்தில் தங்களுள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவரிடம், இச்சிறு பிள்ளை என் பெயரால் ஏற்றுக்கொள்வர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லாரிலும் சிறியவரை பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு குழந்தைகளே, குழந்தைகளை பெற்றெடுத்த அன்பு பெற்றோரை, கரடு முரடான கல்லையும் சிற்பங்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமையான ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை சகோதரி அவர்களே, இன்னும் அருள் சகோதரிகளே, வந்திருக்கின்ற ஊற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அலுவலக பணியாளர்கள், இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டுமாக ஒரு முறையும் இன்னும் சிறப்பாக தனது பணி வாழ்வை இந்த பள்ளிகளை நிறைவு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரி ஜோஸ்பின் சினராணி, சகோதரி ஃப்ளோரா பெப்ரோனியா இவர்களுக்கு மீண்டுமாக நமது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை. இன்றைய நாளிலே நமது பள்ளியினுடைய பெயர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலுமே உங்க ஸ்கூல் நேம் என்ன? அழகு. இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவங்க யாரும் தெரியுமா? உங்க அம்மாவை தெரியும், உங்க அப்பாவை தெரியும், உங்க டீச்சரை தெரியும், உங்க அண்ணன் தம்பியை தெரியும், இங்க இருக்க டீச்சர்ஸ் தெரியும், உங்க ஃப்ரெண்டை தெரியும். இவங்களை யாரும் தெரியுமா? அந்த குழந்தை இயேசு தெரேசா. அதிகமா தெரியாதல, சின்னதா சொல்றேன், கேட்டுக்க. யாராவது கேட்டாங்கன்னா காந்தியடிகளை பத்தி சொன்னா உடனே சொல்லிடுவோம். நேரு பத்தி சொல்லுங்க, பட்டேலை பத்தி சொல்லுங்க. இப்படி ஒரு சிலர் சிவாஜியை பத்தி பேசணும் அப்படின்னா, கட்டபொம்மனை பத்தி பேசணும், நிறைய பேசுவோம். ஆனால் நான் படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய பெயர் தாங்கிய இந்த அழகான அற்புதமான புனிதை மீண்டுமாக சொல்லுங்க. அவங்க யார் பேர் என்ன? புனித தெரேசா, குழந்தை இயேசு தெரேசா. முழுமையாக நம்ம சொல்லணும் அப்படின்னு அப்படிதான். தெரேசான்னு எனக்கு ஷார்ட்டா சொல்லிடும். தெரேசாங்கிறது சாதாரண ஒருத்தர் கிடையாது. ஆனா அழகான ஒரு, அவங்க அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா யார் அப்படின்னா, என்னை மாதிரி அவங்க அப்பா சாமியாராக நினைச்சாரு. அவங்க அம்மா சிஸ்டர் ஆகணும்னு நினைச்சாங்க. அம்மாவும் அப்பாவும் என்ன நினைச்சாங்க? அவங்க அப்பா நினைச்சாரு ஒரு ஃபாதர் ஆயிடணும், அவங்க அம்மா நினைச்சாங்க தான் ஒரு சிஸ்டர் ஆயிடணும் அப்படின்னு. ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல படிச்சுட்டு இருந்தாங்க. இவர் ஃபாதர் ஆகிறதுக்காக அவர் படிச்சுட்டு இருந்தாரு. அவங்க இன்னொருத்தர் சிஸ்டர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த ஃபாதர் ஆகிற பிரதரை பார்த்து, தம்பியை பார்த்து பெரிய ஃபாதர் கூப்பிட்டு சொன்னாரா, நீ வாய்க்கல, வீட்டுக்கு போயிரு, உனக்கு லத்தீன் வர மாட்டேங்குது, ஒண்ணு வர மாட்டேங்குது, உன் மண்டையில ஒண்ணு ஏற மாட்டேங்குது, யூ ஆர் அன்ஃபிட், சாமியாருக்கு குருவானருக்கு நீ அன்ஃபிட், வீட்டுக்கு போயிரு அப்படின்ட்டாரா. அதே நாள்ல இன்னொரு இடத்துல அந்த சகோதரி அங்க படிச்சுட்டு இருந்த சிஸ்டர் படிச்சுட்டு இருந்த அந்த சகோதரி அங்க இருக்க சுப்பீரியர் கூப்பிட்டு சொன்னாங்களா, யூ ஆர் அன்ஃபிட், நீ சிஸ்டர் ஆக முடியாது, உனக்கு லாயக்கே இல்லை, உனக்கு படிப்பும் இல்லை, ஒண்ணும் இல்லை, கூறு கட்டத்தான் பேசி தெரியல, இப்போ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் இவர் மூட்டையை தூக்கிட்டு வர்றாரு, இவர் இந்த அம்மாவை மூட்டையை தூக்கிட்டு ஏதோ ஒரு பாலத்துல வர்றாங்க. மழை சோடு கொட்டுது. ரெண்டு பேரும் டாஷ். உண்மையா பொய்யான்னு தெரியாது, படிச்சு ஞாபகம். சினிமா மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை. இந்த சகோதரர், இந்த சகோதரி ரெண்டு பேரும் பாடத்தில் அழுதுட்டு வர்றாங்க. ஐயோ, என்னோட கனவு தகர்ந்து போய்விட்டதே என்று அழுதுட்டு வருகின்ற போது அந்த மழை ஒரு பாடத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கின்ற பொழுது அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள்.
ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. பேச்சு இல்லை, மௌனம். என்ன அப்படிங்கும் போது இவர் சொல்றாரு, இவங்க சொல்றாங்க இவங்களுடைய கதையை. ஓகே, ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? 9 குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா நாக்கு தந்தது. இவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? குழந்தை தெரசாவோட 9 பேர். குழந்தை தெரசா தான் 9வது. இவங்களுக்கு முன்னாடி 8 பேர். அப்ப இந்த குழந்தையாக இருந்த பொழுதே அவங்களுக்குள்ள ஒரு ஊற்று, ஒரு ஆர்வம். நான் ஒரு சகோதரியாக மாறணும், சிஸ்டர் மாறணும் சொல்லிட்டு இந்த குழந்தைய சிரசா எல்லாம் போய் அப்புறம் ஒரு எக்ஸப்ஷன் எல்லாம் வாங்கி சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியில ஒரு சிஸ்டர் ஆகிறாங்க. அவர்கள் வாழ்ந்த வருடங்கள் எத்தனை தெரியுமா? எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க தெரியுமா? நல்ல ஞாபகத்தில் 24 இயர்ஸ், 24 வருடங்கள் தான் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள். 24 வருஷத்துல இறந்து போய்விட்டார்கள். பயங்கரமான காச நோய். அவர்கள் அந்த கான்வென்ட்ல இருந்த பொழுது அவர்களால் தாங்க முடியல. கடைசியில் எல்லாத்தையும் கடவுளுக்காக ஒப்பு கொடுத்து குழந்தை இயேசு தெரசா மரித்து போனார்கள் 24 வயதில். அவர்களுடைய பெயரை தான் நம்ம பள்ளிக்கு சூட்டி இருக்கிறோம். சும்மா நாளைக்கு யாராவது கேட்டா எங்க ஸ்கூலுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா சொல்லணும். 9 குழந்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க. அவங்க அம்மா அப்பா லவ் பண்ணி கல்யாணத்தை ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க. கடைசியில பிறந்த இந்த குழந்தை 9வது குழந்தை இருக்கு பார்த்தீங்களா? குழந்தை இயேசு தெரசா. அந்த பெண்மணியை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். அவர்கள் அவ்வளவு நோய், யாருக்குமே ஏற்படாத நோய், காச நோய் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு புற்றுநோய் பார்த்தாலும் அந்த நோயில வலி, வருத்தம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்காக வாழ்ந்தார்கள். எனவேதான் செயின்ட் அப்படிங்கிறோம். எல்லாருக்கும் புனித பட்டம் கிடைக்காது. எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் புனித பட்டமே கிடைக்காது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் புனித செயின்ட் அப்படிங்கிற பெயர் கிடைக்கும். அந்த செயின்ட், புனிதங்கிற அந்த பெயரை தான் நமது பள்ளியினுடைய பாதுகாவலியாகிய செயின்ட் தெரசா அவர்களுக்கு திருச்சபை கொடுத்திருக்கிறது. எனவேதான் அவருடைய நாமத்திலே இன்றைக்கு இங்கு மட்டுமல்ல உலகம் முழுவதுமாக இருக்கு. நீங்களாம் பெருமைப்பட வேண்டும். நான் இந்த ஸ்கூல்ல படிச்சது தெரியுமா? செயின்ட் தெரசா ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரூர்ல படிச்சது தெரியுமா? எந்த வருஷம் தெரியுமா? 2025 வருஷம், 2020 வருஷம். அப்படியே சொல்லும் பொழுது அதுல ஒரு பிரமிப்பு. நான் ஒரு போன வாரம் நான் படிச்ச ஊருக்கு போயிருந்தேன், நான் பிறந்த ஊருக்கு போயிருந்தேன். அப்படியே வீட்டுக்கு பண்ணிட்டு நான் படிச்ச பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. நான் படிச்ச இடம், நான் அடிச்ச மணி, நான் தொங்குன விளையாட்டு, இந்த மரம், அது அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றையும் பார்த்து அழுது ரசித்தேன். இதுலதான் ஏறி குதிச்சு விளையாண்டோம், இதுலதானே நானே மணி அடிச்சிருக்கிறேன், இந்த அசம்பிளியில் இங்குதானே கொடி ஏற்றணும், இங்குதானே உறுதிமொழி ஏற்றோம், இங்குதானே தேசிய கீதம் பாடினோம், இங்குதானே பேச்சு கொடுத்தோம் என்று சொல்லி அந்த மரத்திற்கு முன்னால், அந்த பள்ளிக்கு முன்னால் நின்ற பொழுது ஆனந்த கண்ணீர் எனக்கு கிடைத்தது. ஆனந்த கண்ணீர் விட்டு தான் வந்தேன். பெருமை எனது. வீடு இங்கு இருந்தாலும், ஆப்போசிட்ல ஸ்கூல் இருந்தாலும், அதை பார்த்த பொழுது நான் பிறந்த இடம், படித்த இடம் என்ன அழகாக இருக்கிறது. பழையதாக இருக்கலாம், கூரை வீடாக இருக்கலாம், ஓட்டு வீடாக இருக்கலாம், மாட மாளிகை கிடையாது, ஆனால் நிம்மதி இருந்தது. நான் அந்த இடத்திலே காலடி எடுத்து வைத்த பொழுது நிம்மதி இருந்தது. இன்னைக்கு என்னுடைய ஸ்கூலுடைய செயின்ட் தெரசாவுடைய 79வது திருவிழா. இந்த பள்ளிக்கு பெயர் சூட்டி கிரேட் சம்திங் கிரேட். 10 வருஷம் 5 வருஷம் எல்லாம் ஒழுங்குறது, பெயர் மறைந்து போய்விடும். படிச்ச ஸ்கூல் இருக்காது. ஒரு சிலருக்கு சில ஊரை தேடுவாங்க, நான் இந்த ஊரில் படிச்சேன், ஸ்கூலே இல்லை, இடிஞ்சு தரைமட்டமாகி விட்டது. ஆனால் நீங்கள் படிக்கின்ற இந்த பள்ளி, புனித தெரசாவுடைய பள்ளி 79 ஆண்டுகள் இன்றைக்கு திருவிழாவை கொண்டாடுகிறது. பிரியமானவர்களே, கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க, இந்த பள்ளிக்கு நன்றி செலுத்துங்கள், இந்த மண்ணை தொட்டு கும்பிடுங்கள். நீ எதை வேணாலும் கும்பிடு, வேணும்னு சொல்லல, வேணும் அம்மா அப்பாவை தொட்டு கும்பிடு. ஆனால் நீ படித்த இந்த பள்ளியுடைய மண்ணை நீ வருகின்ற பொழுதெல்லாம் தொட்டு கும்பிட வேண்டும். ஏனென்றால் இதுதான் உன்னை கற்பித்த இடம்,
இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மனுஷியாக, ஒரு பெண்ணாக, ஒரு பெண் குலத்தினுடைய ஒரு விடுதலை பெண்ணாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் இந்த பள்ளியில் இருக்கிற இந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் இந்த மண்ணும் மரமும் தான் உங்களோடு பயணித்தது பிரியமானவர்களே. ஆக கடவுளுக்கு நன்றி செலுத்தமாக கூடியிருக்கிறோம். ஒரு முறை ஒரு டீச்சர் கேட்டாங்களா, அந்த நம்மள என்ன சொல்லியிருப்போம், எத்தனை காக்காய் இருக்குன்னு சொல்லி டீச்சர் கேட்டாங்க. ஏன் டீச்சர் உங்களுக்கு பொழப்பே இல்லையா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? சாத்தியமா? டீச்சர் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, இன்னைக்கு என்னாச்சு? 199 காக்கா இருக்கு அப்படிங்க. எப்படா எண்ணி பாருங்க. எண்ணி பாருங்க டீச்சர், 199 காக்கா இருக்குது. டீச்சருக்கு ஆச்சரியம், எப்படி ஆகுங்க? அப்ப அவன் திருப்பி சொல்றான், டீச்சர் 199 காக்காயில ஒண்ணு குறைஞ்சிருந்ததுன்னா அது வெளியூருக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். 200 காக்காயும் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா வெளியூர்ல நம்ம ஊருக்கு காக்கா வந்திருக்குன்னு அர்த்தம். எண்ணி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னா. டீச்சர் சர்ப்ரைஸா, ஆஹா என்னுடைய ஸ்டூடெண்டா இவ்வளவு கிளவரா இருக்கிறாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த விவேகம் கற்றுக்கொள்ளுகின்ற இடம் இந்த பள்ளி. சில நேரத்துல சில கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கிறாங்க. சில கேள்விக்கு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் இந்த பள்ளிகளில் முதலிலே கற்க வேண்டிய ஒன்று எது பாருங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா வெளியூருக்கு வந்திருக்கு, குறைஞ்சு போயிருந்தா வெளியூருக்கு போயிருக்கு டீச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னால, அது மாதிரி தான் இந்த இடத்துல படிக்க வைத்திருக்கான பலமுறை இங்கேயும் சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு படிக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்பாலயா என்ற ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே யாருக்கு நீங்க போயிருக்கீங்க? கொஞ்சம் பேர் போயிருக்கலாம். கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நன்றி செலுத்துவா. அங்க இருக்கவங்க யாரு தெரியுமா? உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். கண்ணு தெரியல குழந்தைகள் உங்களை போல இருக்கிறார்கள். அம்மா யாரு, அப்பா யாரு தெரியல. உண்மையா இருக்கிறது 2 பேசிக்கிறாங்க, கட்டி பிடிச்சுக்கிறாங்க, தட்டுறாங்க, சிரிப்பு. அங்க போய் பாருங்க, கடவுள் உங்களை எங்கே வைத்திருக்கிறார் என்று தெரியும். கண்ணிருந்தும் குருடராக, காதிருந்தும் செவிடனாக, வாயிருந்து ஊமையாக என்றுதான் வாழ்க்கை. ஆக கடவுள் எல்லாம் உயர்த்தி வீசுகிறார். ஆக இன்னைக்கு இன்னொரு நிகழ்ச்சி சொல்லணும் அப்படின்னா வழக்கமா சொல்ல முடியா, அவர் ரொம்ப அற்புதமான கண்டுபிடிச்ச பல்ப் எல்லாம் இன்னைக்கு எரியுது அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சதான். இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்காந்து போட்டுட்டு கலரா போட்டுட்டு இருக்கிறோம், பிடிச்சு எடுத்துட்டு இருக்கு. ஆனா கண்டுபிடிச்சது யாரு? அந்த மனுஷன் தானே. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரே நாள் கண்டுபிடிச்சானா? ஒரே வருஷத்துல கண்டுபிடிச்சானா? ஒரே அட்டத்துல கண்டுபிடிச்சானா? இல்லை, பல 100 தலைமுறையான அட்டத்தை எடுத்து வாங்கி 2 ஸ்டெப் எடுத்து வச்சோன்னே கையில் அந்த பல்பு ஸ்லிப்பாகி பட்டார்னு விழுந்து உடைஞ்சு எப்படி இருக்கும்? 100 ஆண்டுகள் இருந்து உட்கார்ந்து கண்டுபிடித்த அந்த பல்பை எடுத்து உதவியாளர்கிட்ட கொடுத்து கொண்டே வைடா. பிஞ்சு குழந்தையுடைய இதயங்கள் உங்களுடைய கரங்களிலே இருக்கின்ற அந்த பல்பு போல, தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச அந்த பல்பு போல உங்கள்கிட்ட அந்த குழந்தைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நீங்களாம் தெய்வங்கள். அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆசிரியர் பெருமக்கள் தெய்வங்கள். உங்க கையில ஒவ்வொரு குழந்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அழகான அற்புதமான இந்த பல்பு மாதிரி சில சமயத்துல நொறுங்கி போயிடாம பாத்துங்க. ஏன்னா நொறுங்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். கை முறிஞ்சிருச்சுன்னா கட்டு போடலாம், கால் முறிஞ்சிருச்சுன்னா கட்டு போடலாம். ஆனா இதயம் நொறுங்கிருச்சுன்னா கட்டு போட முடியாது. நொறுங்கிய இதயம் நொறுங்கியதாகவே போய்விடும். ஆக இந்த குழந்தைகள் இங்கிருந்து செல்கின்ற பொழுது ஆனந்த கண்ணீர் விட வேண்டும். அப்பா தொலைஞ்சது போ, இந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சிச்சு போ, இனிமே நான் போயிட்டு போறேன், காலேஜ் போறேன். இல்லை, இந்த பள்ளியிலிருந்து வெளியே செல்கின்ற பொழுது அழ வேண்டும். எனது பள்ளியை விட்டு நான் செல்லுகின்றேனே. என்னை வளர்த்த பள்ளி, என்னை ஆளாக்கிய பள்ளி, எனக்கு உயிர் கொடுத்த பள்ளி, உயிர் கொடுத்த பள்ளி. அப்படி ஒரு மனநிலையிலே நீங்கள் இந்த பள்ளியிலிருந்து செல்ல வேண்டும்.
ஆக மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக இந்த 2 ஆசிரியர்கள் எங்கிருந்து சொல்லுகிறார்கள். எத்தனை மாணவர்களை அவர்கள் செதுக்கி இருப்பார்கள். கரடு முரடான மாணவர்கள், எத்தனை மாணவிகளை எத்தனை பேர் அவங்க பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் கூட அந்த கரடு முரடான மாணவிகளை இன்றைக்கு செதுக்கி இருப்பார்கள். இத்தனை ஆண்டுகள் இந்த பள்ளிகளை பணி செய்து எத்தனை வழிகளோடு ரணங்களோடு ஒரு சிலரை உருவாக்கி இருப்பார்கள். அவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். நாளை எதிலும் சொல்லுங்கள், நான் படித்த பள்ளி இது, எனக்கு கற்பித்த ஆசிரியை இவர்கள் என்று அவர்களை சொல்லி காட்டுகின்ற பொழுது அது அவர்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை, இந்த மண்ணுக்கும் பள்ளிக்கும் பெருமை. எனவே நாமும் கூட புனித குழந்தை இயேசு தெரேசாவை போல தாட்சியோடு, ஒரு பெருமையெல்லாம் வேண்டாம், அந்த பெருமையெல்லாம் வேண்டாம். ஏனென்றால் அது கிடைக்கின்ற நேரத்தில் கிடைக்கும். அவர்கள் வாழ்ந்தது தாட்சியான ஒரு வாழ்க்கை. எதையுமே ஹம்பிளா எடுத்துக்குவாங்களா, பெருமை தாய் தப்பட்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க, சிம்பிளா எடுத்துக்குவாங்க. இதுதான் என் வாழ்க்கை. 24 வயதிலே புனிதை. பிரியமானவர்களே, அன்பு குழந்தைகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நமது விழா சிறப்பாக நடைபெற நாமும் ஒருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். அருள்பணி பிரான்சிஸ் அவர்களையும் திராட்சை செடியால் உம்மில் படர்ந்து ஆசீர்வாதமாய் அவர்தம் விண்ணப்பத்தை இறைபாதம் எடுத்து செல்வார். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளவர்களாக வாழ்ந்திட உதவிய அவர்கள் தம் பெற்றோர்களையும் உடன்பிறப்புகளையும் நண்பர்களையும் உம் கருணையால் காத்திட உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார். யோவான் 7:55. அன்பின் இறைவா, பணி நிறைவு பெறும் எம் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்த எம் புனித காணிக்கை அன்னை சபை மேலோங்கி ஆழ விழுது போல் வளர ஜெபிக்கின்றோம். எமது புனித தெரசா பள்ளியின் இந்நாள் முன்னாள் தாளாளர்கள் அவர்களையும், தலைமை ஆசிரியர் அவர்களையும், உதவி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரிகளையும் விண்ணப்பத்தை எடுத்து செல்கின்றார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்து இருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16. இரக்கத்தின் இறைவா, எங்களுடன் பணியாற்றி எங்களுக்கு தோள் கொடுத்த எம் ஆசிரிய பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. 128:5-6. வல்லமையின் இறைவா, நீர் கொடையாக கொடுத்த பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் சமூகத்தில் சாட்சியாய் வாழ்ந்திட, நல்ல அறமாய் குடும்பம் அமைந்திட இந்த ரோஜா செடியை காணிக்கையாக்குகின்றோம். வானதூதர் இவ்விண்ணப்பத்தை இறைப்பதம் எடுத்து செல்வார். உனக்கே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் இருந்தது அதுபோல நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகள் உமது மாண்புக்கு ஏற்புடையவனாய் இருப்பனவாகும். நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளின் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரினில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உமை போற்றி புகழ்வதும் தகுதி. உமது இந்த பராமரிப்பினால் நீ மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதமான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களுமை புகழ்ந்தேத்து முடிவின்றி பாடுவதாவது. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஜீவரம் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செய்யப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவுகூர்ந்திடும் எமது திருத்தந்தை லியோ, எமது ஆயர் தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக நிறைவாக ஆசிர்வதியும். சிறப்பாக பல ஆண்டுகளாக இந்த பள்ளியிலே பணி செய்து ஓய்வு பெற இருக்கிற திருமதி ஜோஸ்பின் சினராணி மற்றும் திருமதி புளோரா பெப்ரோனியா இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து தொடர்ந்து இறையாட்சி பணியை செய்வதற்கு வரம் தாரும். மேலும் இந்த பள்ளிக்காக உழைத்து இன்றைக்கு உமது பாதம் வந்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து உமது பரிசுத்தமான பாதத்திடம் தாரும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளி ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னி தாயான புனிமிக்க மரியா, அவருடைய கணவன புனி யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையும் மன்றாடுகிறோம். ஜீவ வழியாம் இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து பாடுவோம்.
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எளிமைக்கு இலக்கணமாய் தோழமை உணர்வுடன் வெற்றி என்னும் வேட்கையை நமக்குள் விதைத்து நல்ல பல கருத்துக்களை நல்கிய ஃபாதர் ஜோசப் டேவிட் அவர்களுக்கு எமது நன்றிகள். அறியாமை என்ற இருள் நீக்கி அறிவை என்னும் தீபம் ஏற்றி
ஒருவரை ஒருவர் நல்லதொரு திருப்பணியை ஏற்படுத்தி கொடுத்து எமதருமை தலைமை சகோதரிக்கு எமது நன்றிகள் பல. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அனைத்து செயல்களிலும் விடாமுயற்சியின் வெற்றியின் வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல், எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் சிந்தனையாளர், இவற்றை ஒருங்கே பெற்ற எம் தாளாளர் அவர்களுக்கும் எம் நன்றிகள். சொற்களை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை உணர்வுகளாக்கி, உணர்வுகளை வரிகளாக்கி, வரிகளை தெளிவாக்கி, இனிமையான கருத்துக்களை மாணவிகளுக்கு எடுத்துரைக்கும் எமது ஆசான்களுக்கும் எமது நன்றிகள். நம் காதுகளுக்கு விருந்து படைத்து இன்ப இதயத்தில் வைத்து இசைக்குயில்களை பயிற்றுவித்த அருள் சகோதரி காவியாவிற்கும் எமது மாணவிகளுக்கும் எனது நன்றிகள். இன்றைய நிகழ்வு அனைத்தும் நல்ல முறையில் நடைபெற உதவிய எனது அன்பு அலுவலக சகோதர சகோதரிகளுக்கும் எமது நன்றிகள். மேலும் ஒளி மேடை அலங்காரம் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது நன்றிகள். கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து பசுமை மாறா பாசப்பறவைகளான எம் பாச பள்ளி மாணவிகளுக்கு எமது நன்றிகள். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இவ்விழாவிற்கு வருகை தந்த இவ்விழாவை சிறப்பித்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எமது நன்றிகள். வருடங்கள் ஓட வயது கூடினாலும் வற்றாத அன்பை பரிமாறி நலமும் வளமும் நீண்ட ஆயுளும் பெற்று நிம்மதி நிலைத்திருக்க வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நன்றி கூறுகிறேன். முதலாவதாக என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். தாய் இருந்தால் துன்பம் இல்லை, தந்தை இருந்தால் தவிப்பு இல்லை, அக்கா தங்கை இருந்தால் தனிமை இல்லை, கணவன் அண்ணன் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும் அன்போடு. நான் இப்பள்ளிக்கு 1999ஆம் ஆண்டு காலடி எடுத்து வைத்தேன். பின்பு 2026ஓடு என் பணியை நிறைவு செய்கின்றேன். இத்தனை வருடங்களில் 11 தலைமை ஆசிரியர்களை சந்தித்துள்ளேன். என்னுடைய வாழ்க்கை பயணம் 35 ஆண்டுகள் ஓடின. எனக்கு வேலை கொடுத்து உதவிய நிறுவனத்திற்கு எமது பல கோடி நன்றிகள். மற்றும் இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அனைத்து தலைமை ஆசிரியர்களும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். எல்லோரும் என்னிடம் அன்பாக பழகுவார்கள். எல்லோரிடமும் நானும் அன்பாக பழகுவேன். எல்லோரும் எனக்கு உதவியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் எமது நன்றிகள். என்னுடன் பயணித்த என் பாசமிகு ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. எனதருமை அலுவலக நண்பர்களுக்கும் நன்றிகள் பல. பணியாளர்கள் அனைவருக்கும் எனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். இதுவரை படித்து சென்றும் படித்து கொண்டிருக்கும் எமதருமை மாணவ செல்வங்களுக்கும் நன்றிகள். எப்போதாவது கிடைப்பது வாய்ப்பு, அது எப்போதும் கிடைப்பது வியப்பு. வாய்ப்பை வியப்பாய் மாற்றலாம் விவேகம் இருந்தால். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமக்கு கீழ்ப்படிதலுள்ள உன் குடும்பத்திற்கு விண்ணக வனவால் நிறைவு அளித்துள்ளீரே. அதனால் புனித தெரேசாவின் எடுத்துக்காட்டால் உமது இரக்கத்தை எப்போதும் பாடுவதில் அது மகிழ்ந்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.
அப்படியே மீனிங்ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு திருப்பலியை எல்லாருக்குமே ஒரு இறை ஆசிர் கிடைக்கக்கூடிய வகையில் ரொம்ப அருமையாக பாடி ஜெபித்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் பெங்களூரிலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் மனதார நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கடவுளை எழுப்பி நான் தெரிவிக்கிறேன். இப்பொழுது அனைத்து சகோதரிகளும் பெற்றோர்கள் நீங்களும் அங்கே டிஃபன் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு